அனைவருக்கும் வணக்கம். ஓடாதே பாப்பா ஓடாதே. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நல்லா ஓடக்கூடிய நபர்கள், ஓடுகாலிகள், ஒரு இடத்துல இருந்து எப்படி ஓடுறாங்க, எங்கிட்டு ஓடுறாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள், இன்னொன்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் அந்த துயர சம்பவம் நடந்தப்போ எப்படி ஓடினார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவரை விட பயங்கரமாக ஓடக்கூடிய நபர் தான் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடியிருக்குங்க. இதுதான் இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் கூட்டமுங்க. அந்த கூட்டத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தான் உரையாற்ற இருந்தார். ஆனால் அவர் தமிழக அரசுடைய உரையை வாசிக்காமலே அங்கிருந்து ஓடி போயிட்டாருங்க. ஏற்கனவே 2023 சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கிறப்போ பாதியிலே வெளியே போயிட்டாப்ல. 2024-25 காலகட்டங்கள்ல உரையை வாசிக்காமலே வெளியே போயிட்டாப்ல. எதுக்கு ஓடுறார், என்னத்துக்கு ஓடுறார், என்னதான் பிரச்சனை அவருக்கு அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. சும்மா ஒரு டயலாகுக்கு சொன்னேன், அவருக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு வெளியே ஓடுறார் அப்படின்றது எல்லாமே தெரியும். அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. ஆளுநர் ஆர்.என். ரவி பேசிக்கலி அவர் யார் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். வேற மேடைகளில் போய் நின்றுக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருப்பாப்ல. ஒரு கவர்னராக இருந்துக்கிட்டு அரசியல் பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவர் மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ப்ரௌட் சனாத்தனி அப்படின்றதெல்லாம் அவர் பல இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்தாய் வாழ்த்து மேலே அவருக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். பொதிகை டிவியோடைய ஒரு நிகழ்ச்சியில் போய் நின்றுக்கிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை எப்படியெல்லாம் அவமதிச்சார் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக இருந்தால் எப்படி செயல்படுவார்? இப்படிதான் செயல்படுவாப்ல. இங்கே நடக்கிற எதுவுமே அவருக்கு பிடிக்காது. நம்ம திமுக அரசு என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்குன்றதெல்லாம் அந்த உரையில் வாசிக்கணும். வாசிப்பாரா? ஒரு வாயால் வாசிக்கணுமே, ரொம்ப வேதனையாக இருக்குமே, வருத்தமாக இருக்குமே. நம்மளே அப்படி வாசிக்கிறது, நம்மளே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணுமா, இதெல்லாம் நல்லா இருக்காதே அப்படின்ட்டு ஒரு மாதிரி வருத்தம் இருக்கும் இல்லையா, கஷ்டம் இருக்கும் இல்லையா. இது ஒரு காரணமாக இருக்க. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதல்ல பாடிட்டாங்களாம் சட்டப்பேரவையில். தேசிய கீதத்தை முதல்ல பாடலையாம். அவருக்கு தேசிய கீதத்தை முதல்ல பாடணுமா. தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய மரபே தமிழ்தாய் வாழ்த்தை தான் முதல்ல பாடுவாங்க, ரெண்டாவது தேசிய கீதத்தை பாடுவாங்க. அது வழக்கம் போல எப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவருக்கு அது பிடிக்கலன்றதுனால நம்ம எல்லாரும் மாத்திக்கணுமா? அப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களாகிய நாங்களும் மாற மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளாக சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறோம், அவங்களும் மாற மாட்டாங்க. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, முதல்ல நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை தான் பாடுவோம், அதுக்கு பிறகுதான் தேசிய கீதம் பாடுவோம். சட்டசபையில இருந்து எந்த வேகத்தில் வெளியே ஓடுனீங்களோ அதே வேகத்திலே போனீங்கன்னு வைங்களேன் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, நீங்கள் அதே ஸ்பீடில் போனால் கூட ரொம்ப ஸ்பீடாக கூட போக வேண்டாம். அப்படியே ஒரு மணி நேரத்தில் நீங்கள் சென்னையை தாண்டி இப்படியே தமிழ்நாட்டை விட்டே வெளியே போயிடலாம். தமிழ்நாட்டை விட்டே வெளியே போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாங்க, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்றது புரியுதா? நல்ல ஆட்டுக்கு ஒரு சூடு, நல்ல ஆட்டுக்கு ஒரு சூடு. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, வெளியே போங்க. எத்தனை தடவை தான் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அசிங்கப்படுவீங்க? ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுடைய உரையை வாசிக்காமலே வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காருங்க. சட்டமன்றத்துல எல்லாம் ஆண்டின் தொடக்கத்துல ஆளுநர் உரை அப்படின்ற இந்த நடைமுறை இருக்கு பார்த்தீங்களா, அதை நீக்க அரசியலமைப்பு சட்டத்துல சில திருத்தங்களை மேற்கொள்ள முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்திருக்காருங்க. நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்றங்கள்லையுமே இந்த நடவடிக்கை அமலுக்கு வர இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்வாங்க, வெளியே ஓடி போவாங்க. கவர்னர் வெளியே ஓடி போய் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் தான் அது நடக்கும். ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் இந்த மாதிரி ஆளுநர் உரையை வாசிக்காம வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அந்த உரையை படித்ததாகவே அனைவரும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் செய்யறது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. அவரு அரசியல்வாதி மாதிரி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இஷ்டத்துக்கு அங்க போய் உட்கார்ந்து இருந்துகிட்டு அவர் இப்படி அரசியல் பண்றது திமுகவுக்கு தான் கடைசியில் சாதகமா அமையுதுங்க ஒரு வகையில பார்த்தா. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காப்ல, தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த அரசுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காப்ல, தமிழ்தாய் வாழ்த்துக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் எண்ட் ஆஃப் தி டே திமுகவுக்கு தான் பாசிட்டிவா அமையுது. இந்த மாதிரியே தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டே இருங்க சங்கி ஆர்.என். ரவி அவர்களே. திமுக அரசுடைய வெற்றிக்கு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியாம. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, நீங்க தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் தானே தவிர நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஆளும் நபர் கிடையாது அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கணும். தமிழ்நாட்டை ஆளும் நபர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறது தான் உங்களுடைய வேலை. அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். தமிழ்நாட்டை ஆளும் நபர்கள் யாரு?
தமிழ்நாட்டு மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளும் நபர்கள். அப்ப நீங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யாம இருக்கீங்கன்றதா தான் பொருள்படும். நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுறீங்க, தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறீங்க, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்படுறீங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆளுநர் தானே நீங்க படிச்சீங்களா? நீங்க படிச்சுதான் வந்தீங்களா? என்ன ஏது ஒன்றும் தெரிய மாட்டீங்க. ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஓடியே பழகிட்டாரு, நம்மளும் இவரை விரட்டியே பழகிட்டோம். சங்கிகள் எந்த ரூபத்துல தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சு என்ன பண்ண நினைச்சாலும் தமிழ்நாட்டில் செருப்படி வாங்கிட்டு ஓட வேண்டிய நிலைமையா தான் இருக்கும். அது ஆளுநரா இருந்தாலும் சரி, 41 ஆட்களை கொன்ற நபரா இருந்தாலும் சரி. ஆளுநர் RN ரவி அவர்களே, தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்க இங்க விற்பனை செஞ்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு பருப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆளுநர் RN ரவி அவர்களே. அது தமிழ்நாட்டில் ஒரு காலமும் வேகவே வேகாதுன்னு சொல்லி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.